சங்கீதம் 72ஆம் அதிகாரத்துல 12வது வசனம், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா உண்மையா கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் அவருடைய குரல்களை கேட்கிறவரா இருக்கிறார். அவருடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கிறவரா இருக்கிறார். ஏன்னா தேவன் அறிவார். உண்மையா கூப்பிடுறதுக்கும் பொய்யாய் கூப்பிடுறதுக்கும் அவர் நிச்சயமா அறிவார். உண்மையா கூப்பிடுகிற இருதயங்களை அவர் அறிந்து ஆராய்ந்திருக்கிறார். ஏன்னா தாவீது எல்லா நாட்களுக்கூட இக்கட்டான சூழல்ல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, ஆண்டவரே நீர் எங்களோடு இருங்கப்பா, என்னுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து என்னை விடுவிக்கிறவர் நீங்க மட்டும்தான். எனக்கு எல்லா மூலமும் பெரிய பிரச்சனை உண்டாயிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சத்துரு என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறா. ஆனாலும் என்னை விடுவிக்கிறவர் என் தேவன் ஒருவரே. நம்மளுடைய குடும்பங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கோம், அடுத்த பிரச்சனை வாசல்ல காத்துட்டு இருக்கோம். என்ன ஆண்டவரே இப்பதான் நாங்க முடிஞ்ச அப்பான்னு நினைக்கிறோம், மறுபடியும் எங்களுக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா தேவன் நம்மளுடைய எல்லா இக்கட்டுகளையும் விடுவித்து நம்மை அந்த ஆபத்துக்களின் தப்பிப்பார். நம்ம எல்லை வந்தா நம்மனால நமக்கு எந்த ஒரு பண உதவி கிடையாது. மனுஷன் கூட நமக்கு எந்த நேரத்துலயுமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. எல்லா நாளிலும் நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கும் நம்மளுடைய இருதயத்தின் வாஞ்சிகளை அறிந்து நமக்கேற்ற நிச்சயமா தேவனும் மனுஷனை அனுப்புவார். நமக்கு அது எப்படி நடக்க தெரியாது. ஆனாலும் கர்த்தர் ஒரு அதிசயங்கள் நம்ம குடும்பங்கள்ல நிச்சயமா செய்வார். ஏன்னா நம்மளுடைய இருதயம் அவருக்கு அறிவார். நமக்கு அவரை தவிர எந்த ஒரு மனுஷங்கள்ட்டையும் உதவி வருவது லேசான காரியம். தேவன் மாத்திரம்தான் நம்மளை விடுவித்து நமக்கு ஒரு வழிகாட்டுவரா இருக்கிறார். சிறுமையானவனை அவர் விடுவிப்பார். ரொம்ப எளிமையா இருக்காங்க. என்ன ஆண்டவரே எங்களுக்கு எப்படி நாங்க இந்த மாதத்துல நிறைய தேவைகள் இருக்கு, எப்படி நாங்க விடுவித்து வெளியில வருவோம்னு நினைப்போம்ல. ஈஸியான காரியம். கர்த்தர் நினைச்சா முடியாத காரியம் நமக்கு ஒன்றுமே இல்லை. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். நமக்கு தேவனை மாத்திரம் நம்புவோம். எல்லா நாளும் கர்த்தர் நமக்காக இறங்கி செய்வார் நினைக்கும் போது நிச்சயமா தேவன் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். நமக்கு தான் மழை போல பிரச்சனை. ஐயோ இவ்வளவு பெருசையா இருக்கேன், நம்ம எப்படா கடந்து போனா, கர்த்தர் நினைச்சா பனி போல. நம்ம இந்த காரியம் எப்படி நடந்தோமோ தெரியாது. ஆனா தேவன் நடக்கிற காரியம் அற்புதமா அதிசயமா இருக்கும். ஏன்னா கர்த்தர் பெரியவர். நம்ம தேவன் எல்லா நாளும் நம்மளை விடுவித்து நம்மளுடைய கூப்பிடுதலுக்கு குரல் கொடுக்கிறவரா இருக்கிறார். அதே சங்கீதத்துல 14, அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கு தப்பிப்பார். அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கும். நம்மளுடைய ஆத்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷங்க நம்மளை கேன்வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம மனசு தெரியும் அவங்களுக்கு, இந்த வார்த்தை சொன்னா இவங்க விழுந்துருவாங்க. ஏன்னா வஞ்சகம் நிறைந்த மனுஷங்க கிட்ட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு வேஷம் போட்டுட்டே இருக்காங்க. இந்த வேஷம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா தேவனுடைய பார்வைக்கு அது பொல்லாமங்க. கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வஞ்சகம் இருதயத்துல இருக்கு. உதட்டுல ஒன்னும் இருதயத்துல ஒன்னும் பேசுவாங்க. அதான் வஞ்சகம் நிறைந்த உலகம் இது. அந்த உலகத்துல நம்ம கர்த்தரை மட்டும் பிடிச்சா அந்த வஞ்சகத்துல மீண்டு நாமளே பாதுகாக்கிறவரா இருப்போம். ஆண்டவர் நம்ம ஆத்துமா எப்போதுமே பரிசுத்தமா இருக்கணும். தேவனாரோட வசனங்கள் மூலம் நிறைந்திருக்கும் போதுதான் எந்த மனுஷனுடைய கெட்ட எண்ணங்களுக்கு நம்ம விலை போக மாட்டோம். ஏன்னா கர்த்தரோட வசனம் அதை உள்ள போகாதபடி நமக்கு தடுக்கும். நம்ம இருதயம் வெறுமையா இருந்தா யாரும் என்ன சொன்னா நம்பிடுவோம். ஏன்னா நம்ம இருதயத்துல ஒண்ணுமே கிடையாது, எம்டியா இருக்குல்ல. அப்போ எந்த மனுஷன் என்ன வார்த்தை சொன்னா கூட ஈஸியா நம்பி மத்தவங்கள தப்பான கண் பார்வை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா கர்த்தருடைய வசனம் உள்ள இருக்கும் போது நம்ம அலசி இவங்க பொய் சொல்றாங்க, நம்மள ஏமாற்றாங்கிறாங்கன்ட்டு தேவன் நமக்கு உணர்த்துவார். அந்த உணர்த்தும் போது நம்ம அவங்கள்ட்ட தள்ளி இருப்போம். ஏன்னா அவங்க தீமையானவங்க. எப்பவுமே நம்ம கர்த்தர் நம்ம ஆத்துமாக்களை மீட்டு நமக்கு என்ன தேவைங்கிறத அவர் அறிந்து நமக்கு நல்ல ஆலோசனை சொல்வாரு. நம்ம கர்த்தர்கிட்ட மட்டும் தான் ஆலோசனை கேட்க முடியும். மனுஷங்கிட்ட கேட்டா இவங்க எனக்கு பிடிச்சமானவங்கப்பா, இவங்களுக்கு ஏத்த மாதிரிதான் பேசுவாங்க. தேவன் அப்படி அல்ல.
எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலும் தேவன் நமக்கேற்ற பதில் தருகிறவரா இருக்கிறார். நம்முடைய ரத்தம் அவருக்கு எப்படி இருக்குமா? விலையேறப்பட்டது. அவர் பார்வைக்கு அருமையா இருக்கும். தேவனுடைய நம்ம ரத்தம் தேவனுடைய பார்வைக்கு அருமையா இருக்கும். ஏன்னா அவருக்கு நம்ம உண்டாக்கினவர் அவர் மட்டும்தான். கர்த்தர் தான் நம்மளை உண்டாக்கின கர்த்தர். நமக்கு எல்லாவற்றையும் நிறைவா செய்கிறவர். ஒவ்வொரு நாளும் கூட தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு பயங்கரமா ஆசீர்வதிப்பார். நமக்கு என்ன தேவைங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். அதனால எந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணும்னு அவர் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்வார். 18வது வசனம், இஸ்ரவேலின் தேவனா இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்கள் செய்கிறவர். எப்பவுமே நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லதான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் பதில் உண்டு. ஏசப்பா, நம்ம ஒரு காரியம் செய்யணுமா, ஆண்டவரே இந்த காரியத்துக்கு எனக்கு பலன் இல்லப்பா, ஆனா நீங்க பலன் கொடுங்க சொல்லும் போது ஸ்தோத்திரத்தோட எல்லாமே எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் ஸ்தோத்திரம் பண்ணினே செய்யுங்களேன். நமக்கு அந்த வேலையும் சூப்பரா செய்வோம். நமக்கு அந்த பலவீனம் தெரியாது. ஏன்னா கர்த்தர் நமக்கு பலனா இருக்கிறார். நம்மளோட பலவீனங்களோட அவரோட பலன் பூரணமா விளங்கும். ஒவ்வொரு நிமிஷம் கூட தேவனுக்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து எல்லாமே செய்யும் போது கர்த்தர் நமக்கு பலனா இருந்து நமக்கு அவர் துணையா இருப்பார். அவரே அதிசயங்கள் செய்கிறவர். இந்த மாதம் கூட நம்மளோட ஒவ்வொரு குடும்பத்தில கர்த்தர் பெரிய அதிசயங்கள், விவரிக்க முடியாத அதிசயங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் கூட தேவனோட சமூகத்துல சாட்சியா சொல்லுவோம். இந்த மாதம் தேவன் பெரிய அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். நம்ம எல்லாரையும் கர்த்தரோட கரங்களை ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்காக யாவை இறங்கி செய்கிறவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன்.